வீட்டுக்குள்ளேயே ஒரு போராட்டம், அதுவும் கூட பிறந்த அண்ணனே வந்து ஒரு பாடி ஷேம் பண்ணும்போது அது சமுதாயத்துக்குள்ளே எப்படி அவங்களோட நம்பிக்கையை வாழ முடியும்? அப்படி இருக்கும்போது சரி இதை உடச்சிட்டு தான் வெளியே வரணுன்றது அவங்களோட எடுத்த முடிவு சரியாக தான் தெரியுது. ஏன்னா அது சொல்யூஷன் இல்லை, பேரண்ட்ஸ் சொன்னால் கேட்க மாட்டுறாங்க, என்னதான் சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. 21 ஏஜ் ஆயிடுச்சு, நம்ம இன்னும் வெளியில் போய் வாழ வேண்டிய வயசு வந்துருச்சு, இன்னும் இதுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா வாழ முடியாது அப்படின்றது இருக்குல்ல. இதில் என்ன இன்னொரு விஷயம்னா சார், நான் அந்த பையனையும் கூப்பிட்டு பேசுகிறேன். இது மாதிரிலாம் நீ பேசியிருக்கியாப்பா, சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நடந்திருக்காப்பான்னு கேட்குது. ஆமாம் நான் பண்ணேன், இதில் என்ன தவறு இருக்குது? நான் ஃபன்னாக பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்து நான் ஃபன்னாக பண்ணேன். என்ன தவறு இருக்குன்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு அது தவறுன்றதே ரியலைஸ் ஆகலைன்னா அந்த பேரண்ட்ஸ் த வே ஆஃப் ட்ரீட்டிங் ஹிம், எனக்கு அதுதான் சார் புரியல. அதாவது ஒரு இப்போ இது எல்லாமே பேரண்ட்ஸோட அப்சர்வேஷனுக்கு எப்பயுமே இருக்கணும். ஒரு பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ இப்படி ரியாக்ட் பண்ணுறா? அப்போ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? தேர் கேன் பி மல்டிபிள் ரீசன். ஃபைன், ஹார்மோனல் சேஞ்சஸ்ன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், இல்லை என்ன நடந்திருக்கும். அப்போ இல்லை என்ன தவறுன்னு கேட்குற வராரு அப்படின்னா இதில் நான் ஆணாக இருக்கேன், இப்படி தான் பெண்ணை நடந்துக்கணுன்ற மாதிரி சொல்ல வராரா? கரெக்ட், அதுவும் மீன் பண்ண வராரு. அண்ட் ஷீ இஸ் மை சிஸ்டர் தானே, எனக்கு அப்புறம் தானே, அவள் சின்னவ தானே, என்ன இப்போ அவகிட்ட அவளோட ஃபீச்சர்ஸ், பாடி ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும்னு அதை தான் நான் அவள்கிட்ட பேசுகிறேன். பட் த லாங்குவேஜ் ஹி யூஸ்ட் வாஸ் லைக் வர்ஸ்ட். ஓகேங்களா? அது வந்து அவர் அது தவறுன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படிப்பட்ட இருக்கிற பையன் இருக்கிற இடத்துல இந்த பொண்ணை நானுமே வந்து வேணாமா நீ தனியாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ த பேரண்ட்ஸ் ஹேஸ் டு லைக் ரியலைஸ் இட், என்ன நடந்தது என்னன்றது. அப்புறம் நான் சொல்லி அவர்கிட்டேருந்து வர வச்சேன் அந்த வேர்டை. ஓகே, அது வர வரைக்கும் நானும் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் பேச முடியுமோ இட் ஆல் லைக் வெண்ட் லைக் ஒரு 3-4 hours வரைக்கும் போச்சுது. ஓகேங்களா? பட் அவர்கிட்டேருந்து வர வச்சதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியும்?